சனாதன தர்மம் குறித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு அயோத்தியைச் சேர்ந்த சாமியார் ஒருவர் கடுமையாக எதிர்வினையாற்ற பாத்ரூம்ல தண்ணி கஷ்டம் போல இருக்கு. சனாதன தர்மம் குறித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு அயோத்தியைச் சேர்ந்த சாமியார் ஒருவர் கடுமையாக எதிர்வினையாற்ற பையன் கை வச்சு போயிட்டான் மதுரை பக்கத்துல. மேலும் உதயநிதியின் தலையை கொண்டு வருவோருக்கு 10 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தது சர்ச்சையானது. கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா. யோ எத்தனை வாட்டியே சொல்றது உங்ககிட்ட? பையன் மேல ஒண்ணும் கை வச்சிடலையே. யோ என்னையா கேக்குற? விஷயம் பெருசா இருக்குண்ணே. துரையண்ணே பையன் கோடி சுத்துப்பத்தி ஏரியாவுல அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. அவர் தலையெழுத்து அவர் மயிர புடுங்குன்னு சொல்ற அந்த சாமியாருக்கு சொல்ற, நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் தாய் ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா உதயநிதி வீட்டு பக்கம் வந்துட்டு கூட 10 கோடி ரூபா உனக்கு நான் தரேன். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள வெட்டுவானோ. உதயநிதியை வெட்டுறானது உதயநிதி மயிரை கூட இவனுக்கு கொடுக்க முடியாது. இங்க தமிழ்நாட்டில் தெரியும் அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். அதனால இவனுடைய அடக்கிறது எங்களுக்கு எப்படியும் தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பதிலடியும் கொடுத்துள்ளார். எங்க மண்டை என்ன மாயலையா? அடி எங்க வர்ற? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. சாமியார் பரமஹன்ஸ் ஆச்சாரியா அமைச்சர் உதயநிதியின் படத்தை வாளால் கிழித்து தீயிட்டு கொளுத்தினார். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? சும்மா போய ஆள்ல இருக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். மேலும் உதயநிதியின் தலையை கொண்டு வருவோருக்கு 10 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தது சர்ச்சையானது. அந்த ஆளை விடாம பாருங்க. ஆமா, அவன் பெரிய கவர்ச்சி கண்ணி. அப்படியே பார்த்துட்டாலும் உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார். ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? சலாம் இப்படி வாடி வாச்சலாம், இப்படி வா, வந்து நில்லு வா. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன் தலைக்கு எதற்கு 10 கோடி ரூபாய், ஒரு சீப்பு தந்தால் நானே தலையை சீவிக் கொள்வேன் என்று கிண்டலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் சனாதனம் குறித்து திரும்ப திரும்ப பேசுவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு தலை சிறந்த ஆண்மகன் தந்தை பெரியார் அவர்கள், அவருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்கின்றேன் எனது அருமை தம்பி உதயநிதி அவர்களை பார்க்கின்றேன். அல்லாஹ் அவருக்கு மேலும் மேலும் இன்னும் தைரியத்தை கொடுப்பானாக. டெங்கு மாதிரி, கொசுவோ மாதிரி, மலேரியா மாதிரி, கொரோனா மாதிரி இது எதிர்க்க வேண்டிய விஷயம் அல்ல, ஒழிக்க வேண்டிய விஷயம் பேசினாரு. இந்நிலையில் சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து பேசினால் இந்தியா கூட்டணியின் வாக்கு வங்கி சரியும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இவன் சில்ற பையங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறைந்தபட்சம் 5% வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்கு ஒரு சிங்கிள் ஆளா இருக்கார். கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. என்ன நார்த் இந்தியாவுக்கு ராகுல் காந்தி இருப்பது போல சவுத் இந்தியாவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அதனாலதான் தப்பு என்னன்னு தெரியல. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோற வெள்ளையாக்கிடுவேன். சனாதன என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தது நாய் நக்கின மஞ்சட்டி மாதிரி ஒரு மண்டை. இந்த மண்டைக்குள்ள இப்படி ஒரு சிந்தனையா? நான் கேட்கிறேன், உங்க மகனுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ஒரு மதத்தை இழிவுபடுத்தலாமா? சொல்லுங்க. போடா மண்டையா. இதோட உள்நோக்கம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? இவரு அருமை மந்தன் வாய் திருவாய் மலர்ந்ததுல கண்டிப்பா வட இந்தியாவில் ஓட்டு போயிடு தெரிஞ்சுட்டு அது யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு தண்டனைக்குரிய விஷயம் தான். பாரதேசி நாயே, உதயநிதி மேல ஒரு இந்திய தண்டனை சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். இனிமே நீ எல்லாம் பக்கமே வரக்கூடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறினதுனால அவர் பதவியிலிருந்து நீடிப்பதற்கு ஒரு தகுதி இல்லாததான் நிச்சயமா கருதுறேன். இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு.